வணக்கம். இன்றைய முக்கிய செய்திகள். புதுச்சேரி அடுத்த பட்டானூர் பகுதியில் உள்ள சங்கமித்ரா கன்வென்ஷன் சென்டரில் எஸ்எஸ் நியூஸ் டிஜிட்டல் வழங்கும் 2025ஆம் ஆண்டுக்கான பிரைட் ஆஃப் புதுச்சேரி விருதுகள் நிகழ்ச்சியை சமூக சேவகர் சார்லஸ் மார்ட்டின் குத்துவிளக்கேற்றி தொடங்கி வைத்தார். இந்த நிகழ்ச்சியில் பல துறைகளில் சாதனை படைத்த சிறந்த ஆளுமைகள் 400க்கும் மேற்பட்டோருக்கு விருதுகள் வழங்கி கௌரவிக்கப்படுகிறது. மேலும் இந்நிகழ்வில் பிரபல பட்டிமன்ற பேச்சாளர் பேராசிரியர் பர்வீன் சுல்தானா, மேடை பேச்சாளர் ஈரோடு மகேஷ் மற்றும் பிரபல நிகழ்ச்சி தொகுப்பாளர் மா.கா.பா. ஆனந்த் உள்ளிட்டோர் பங்கேற்றனர். தீபாவளி பண்டிகையை முன்னிட்டு கான்பெட் கூட்டுறவு நிறுவனம் சார்பில் அமைக்கப்பட்ட பட்டாசு கடைகள் மூலம் ரூபாய் 70 லட்சம் லாபம் கிடைத்துள்ளது. தட்டாஞ்சாவடியில் உள்ள கான்பெட் கூட்டுறவு நிறுவனம் சார்பில் கடந்த ஆண்டு முதல் தீபாவளி சிறப்பு அங்காடியில் பட்டாசு விற்பனை செய்து வருகிறது. இதற்கு தேவையான பட்டாசுகளை புதுச்சேரியில் உள்ள ஒரு தனியார் பட்டாசு விற்பனையாளர்களிடமிருந்து முன்பணம் தராமல் குறிப்பிட்ட சதவீத கமிஷன் தொகை வைத்து பிரபல நிறுவன பட்டாசுகளை வாங்கி விற்பனை செய்தது. இதில் விற்காத பட்டாசுகளை அந்த விற்பனையாளரை எடுத்துக்கொள்ள வேண்டும். கான்பெட்டிற்கு தர வேண்டிய கமிஷன் தொகையை மட்டும் எடுத்துக்கொண்டு அசல் தொகையை விற்பனையாளருக்கு வழங்கியது. கடந்த ஆண்டு 50 லட்சம் ரூபாய் லாபம் கிடைத்தது. அதேபோன்று இந்த ஆண்டும் கான்பெட் நிறுவன அலுவலக வளாகம், புதுச்சேரி கொக்கு பார்க் மைதானம், காரைக்கால் ஆகிய 3 இடங்களில் பட்டாசு விற்பனை செய்தது. இந்த ஆண்டு மொத்தமாக ரூபாய் 2.30 கோடிக்கு பட்டாசு விற்பனையானதில் கான்பெட்டிற்கு கமிஷன் தொகையாக மட்டும் 70 லட்சம் ரூபாய் கிடைத்ததாக மேலாண் இயக்குநர் ஐயப்பன் கூறினார். மேலும் புதுச்சேரி நியாய விலை கடை ஊழியர்கள் கூட்டுறவு சங்கம் சார்பில் அரியாங்குப்பம், திருக்கனூர், ரெட்டியார்பாளையம், லாஸ்பேட்டை ஆகிய இடங்களில் அமைக்கப்பட்டிருந்த பட்டாசு கடைகளில் ரூபாய் 1 கோடிக்கு பட்டாசுகள் விற்பனையானது. காரைக்கால் மாவட்டத்தில் சாலைகளில் சுற்றித் திரியும் மாடுகளால் ஏற்படும் சாலை விபத்தை தடுக்க நடவடிக்கை எடுக்க வேண்டுமென காரைக்கால் போராளிகள் குழு வலியுறுத்தியுள்ளது. காரைக்கால் மாவட்டத்தில் சாலைகளில் சுற்றித் திரியும் மாடுகளால் தொடர்ந்து சாலை விபத்துகள் நடந்து வருவதை கட்டுப்படுத்த மாவட்ட நிர்வாகம், நகராட்சி நிர்வாகம், காவல்துறை உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டுமென காரைக்கால் போராளிகள் குழு தொடர்ந்து வலியுறுத்தி வருகிறது. இந்நிலையில் இன்று நடைபெற்ற காவல்துறையின் மக்கள் மன்றம் நிகழ்ச்சியில் காரைக்கால் போராளிகள் குழு சார்பில் அதன் தலைவர் வழக்கறிஞர் கணேஷ் உள்ளிட்ட நிர்வாகிகள் கலந்து கொண்டு மாவட்ட காவல்துறை கண்காணிப்பாளரை சந்தித்து சாலைகளில் சுற்றித் திரியும் மாடுகளை கட்டுப்படுத்த நடவடிக்கை எடுக்க வலியுறுத்தினர். சாலைகளில் சுற்றித் திரியும் மாடுகளை பிடித்து அதனை பராமரிக்கும் செலவை காரைக்கால் போராளி குழு ஏற்றுக்கொள்வதாகவும், விபத்துகளை தடுக்க மாடுகளுக்கு கழுத்தில் ரிப்ளெக்டிங் ஸ்டிக்கர் வாங்கி தருவதாகவும் தெரிவித்த காரைக்கால் போராளிகள் தலைவர் வழக்கறிஞர் கணேஷ், காவல்துறை உரிய நடவடிக்கை எடுக்கும் என்பதை எதிர்பார்ப்பதாகவும் தெரிவித்தார். புதுச்சேரியில் நூதன முறையில் 5 பேரிடம் ரூபாய் 5.3 லட்சம் மோசடி செய்த ஆன்லைன் கும்பல் குறித்து சைபர் கிரைம் போலீசார் விசாரித்து வருகின்றனர். மூலகுளம் பகுதியைச் சேர்ந்த நபர் ஒருவருக்கு RTO இ-சலான் செயலியை மர்ம நபர் ஒருவர் அனுப்பினார். இதனை உண்மை என நம்பி அந்த நபர் அவரது மொபைல் போனில் பதிவிறக்கம் செய்து அனைத்து விவரங்களையும் பதிவு செய்தார். பின் அவருக்கு தெரியாமல் மர்ம நபர் அவரது பெயரில் ஆன்லைனில் தனிநபர் கடனாக ரூபாய் 13 லட்சத்துக்கு விண்ணப்பித்துள்ளார். இதையடுத்து அவரது வங்கிக் கணக்கிற்கு வந்த பணத்திலிருந்து அவருக்கு தெரியாமல் ரூபாய் 4.80 லட்சத்தை மர்ம நபர் எடுத்து ஏமாற்றியுள்ளார். இதேபோல் முதலியார்பேட்டை சேர்ந்த பெண் ஒருவர் லோன் செயலியில் கடன் பெற்று திருப்பி கட்டியுள்ளார். ஆனால் மர்ம நபர் கூடுதலாக பணம் கேட்டு அப்பெண்ணின் புகைப்படத்தை மார்பிங் செய்து மிரட்டியுள்ளார். இதையடுத்து அப்பெண் மர்ம நபருக்கு 5,000 அனுப்பியுள்ளார். இதேபோல் நயினார் மண்டபத்தை சேர்ந்த நபர் 10,000, ஆலங்குப்பம் நபர் 4,500, கதிர்காமம் நபர் 3,600 என மொத்தம் 5 பேர் ஆன்லைன் மோசடி கும்பலிடம் 5.3 லட்சம் ரூபாயை இழந்துள்ளனர். புதுச்சேரி சைபர் கிரைம் போலீசார் விசாரித்து வருகின்றனர். திருபுவனையில் விவசாய மின் இணைப்புக்கு ரூபாய் 9,000 லஞ்சம் வாங்கிய மின்துறை இளநிலை பொறியாளரை லஞ்ச ஒழிப்பு போலீசார் கைது செய்தனர். புதுச்சேரி செல்லிப்பட்டு கிராமத்தை சேர்ந்தவர் பூபதி ராஜா புதுச்சேரி காவல்துறையில் காவலராக பணிபுரிந்து வருகின்றார். இவர் தனது விவசாய நிலத்துக்கு மின் இணைப்பு வேண்டி வாதானூர் பகுதியில் உள்ள மின்துறை இளநிலை பொறியாளர் அலுவலகத்தில் விண்ணப்பித்திருந்தார். இந்நிலையில் மின் இணைப்பு வழங்க மின்துறை இளநிலை பொறியாளர் ராஜேந்திரன் ரூபாய் 20,000 லஞ்சம் கேட்டுள்ளார். இறுதியாக ரூபாய் 9,000 கொடுப்பதாக ஒப்புக்கொண்டதாக தெரிகிறது.
இதற்கிடையே இது குறித்து பூபதி ராஜா லஞ்ச ஒழிப்பு போலீசில் புகார் அளித்தார். அதன் பேரில் லஞ்ச ஒழிப்பு போலீசார் ரசாயன பவுடர் தடவிய நோட்டுகளை மின்துறை இளநிலை பொறியாளர் ராஜேந்திரனிடம் லஞ்சமாக வழங்க கூறியுள்ளனர். அதன்படி வாதானூர் மின்துறை இளநிலை பொறியாளர் அலுவலகத்துக்கு சென்ற பூபதி ராஜா பொறியாளர் ராஜேந்திரனிடம் ரசாயன பவுடர் தடவிய நோட்டுகளை கொடுத்தபோது அங்கு மறைந்திருந்த லஞ்ச ஒழிப்புத்துறை அதிகாரிகள் பொறியாளர் ராஜேந்திரனை கையும் களவுமாக பிடித்து கைது செய்தனர். லஞ்ச வழக்கில் சிக்கிய ராஜேந்திரன் வரும் நவம்பரில் ஓய்வு பெற இருந்தது குறிப்பிடத்தக்கது. திருமணம் செய்து கொள்வதாக ஆசை வார்த்தை கூறி தன்னுடன் குடும்பம் நடத்தி 50 பவுன் நகைகளை பறித்துக் கொண்ட நபரை கைது செய்ய வேண்டுமென பாதிக்கப்பட்ட பெண் புகார் அளித்துள்ளார். காரைக்கால் மாவட்டம் ஊழியப்பத்து பகுதியை சேர்ந்த மகேஸ்வரி என்பவர் கணவரை பிரிந்து 2 குழந்தையுடன் தனியாக வசித்து வந்தார். இந்த நிலையில் காரைக்கால் காமராஜர் வளாகத்தில் பணி நிமித்தமாக சென்றிருந்த போது அங்கு பணியில் இருந்த செந்தில்குமார் என்பவருடன் பழக்கம் ஏற்பட்டதாகவும் மகேஸ்வரி திருமணம் செய்து கொள்வதாக கூறி அவருடன் குடும்பம் நடத்தியுள்ளார். மகேஸ்வரியின் 50 பவுன் நகையை தொழிலுக்காக செந்தில்குமார் வாங்கியதாகவும் இந்த பணத்தை வைத்து தனது பட்டாசு கடை பெரிதுபடுத்தியதாகவும் அதில் மகேஸ்வரியை பங்குதாரராக சேர்த்துக் கொண்டதாகவும் ஆனால் தற்பொழுது நகையும் மீட்டு தரவில்லை, பட்டாசு கடைக்குள்ளும் அனுமதிக்கவில்லை என கூறி நகர காவல் நிலையத்தில் புகார் அளித்திருந்தார். இது குறித்து விசாரித்த காவல் ஆய்வாளர் புருஷோத்தமன் செந்தில்குமாரிடம் பணம் வாங்கிக் கொண்டு அவர் மீது நடவடிக்கை எடுக்கவில்லை எனவும் தன்னிடம் வாங்கிய 50 பவுன் நகை தான் பங்குதாரரான அந்த கடையில் தன்னை அனுமதிக்க வேண்டும் என கூறி இன்று நடைபெற்ற காவல்துறை மக்கள் மன்றத்தில் காவல் கண்காணிப்பாளரிடம் மகேஸ்வரி புகார் அளித்துள்ளார். புதுச்சேரியில் எதிராளியை கொலை செய்ய பயங்கர ஆயுதங்களுடன் பதுங்கியிருந்த 3 பேரை போலீசார் கைது செய்தனர். புதுச்சேரி வைத்திக்குப்பம் பகுதியில் சந்தேகப்படும்படி 3 பேர் சுற்றித் திரிவதாக முத்தியால்பேட்டை காவல் நிலையத்திற்கு தகவல் வந்தது. இதனைத் தொடர்ந்து சப் இன்ஸ்பெக்டர்கள் சிவபிரகாசம், ராமு தலைமையிலான போலீசார் சம்பவ இடத்திற்கு சென்று கண்காணிப்பு பணியில் ஈடுபட்டிருந்தனர். அப்பொழுது போலீசாரை கண்டதும் தப்பி ஓட முயன்ற 3 பேரை மடக்கி பிடித்து சோதனை செய்தபோது அவர்கள் கத்தி உள்ளிட்ட பயங்கர ஆயுதங்கள் மறைத்து வைத்திருந்தது தெரிய வந்தது. இதனை அடுத்து அவர்களை காவல் நிலையம் அழைத்து சென்று விசாரணை மேற்கொண்டதில் வைத்திக்குப்பம் பகுதியைச் சேர்ந்த சுரேந்தர், அபினாஷ் மற்றும் கருவடிக்குப்பம் பகுதியைச் சேர்ந்த கோகுல் என்பதும் முன்விரோதம் காரணமாக எதிராளியை கொலை செய்ய பயங்கர ஆயுதங்களுடன் பதுங்கியிருந்தது தெரிய வந்தது. இதனையடுத்து 3 பேரையும் கைது செய்த போலீசார் அவர்களிடமிருந்து இரும்பு பைப், கத்தி மற்றும் வீச்செறிவாளை பறிமுதல் செய்தனர். பின்னர் நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தி காலாப்பட்டு மத்திய சிறையில் அடைத்தனர். புதுச்சேரியிலிருந்து ராஜமுந்திரிக்கு இன்று முதல் விமான சேவை தொடங்குகிறது. புதுச்சேரியிலிருந்து ஏற்கனவே ஹைதராபாத், பெங்களூருக்கு விமான சேவை இருக்கிறது. இப்பொழுது ஹைதராபாத் வழியாக ராஜமுந்திரிக்கு விமான சேவை இன்று முதல் தொடங்குகிறது. இதனால் புதுவை யூனியன் பிரதேசமான ஏனத்துக்கு விமான சேவை கிடைக்கும் வாய்ப்பு உள்ளது. வாரத்தில் எல்லா நாட்களும் இந்த விமான சேவை இருக்கும். இதையொட்டி புதுச்சேரி விமான நிலையத்திலிருந்து செல்லும் இண்டிகோ ஏர்லைன்ஸ் விமானங்களின் நேரங்கள் இன்று முதல் மாற்றியமைக்கப்படுவதாக புதுச்சேரி விமான நிலைய இயக்குநர் ராஜசேகர் ரெட்டி தெரிவித்துள்ளார். அவர் மேலும் கூறியிருப்பதாவது, ராஜமுந்திரியிலிருந்து காலை 10:05 மணிக்கு புறப்படும் விமானம் ஹைதராபாத்துக்கு 11:20க்கு வந்தடையும். அங்கிருந்து 11:50க்கு புறப்படும் விமானம் புதுச்சேரிக்கு பிற்பகல் 1:45க்கு வந்தடையும். புதுச்சேரியில் பிற்பகல் 2:05க்கு புறப்படும் விமானம் பெங்களூருக்கு 3:30க்கு சென்றடையும். பெங்களூரில் பிற்பகல் 3:55க்கு புறப்படும் விமானம் புதுச்சேரிக்கு 5:20க்கு வந்தடையும். புதுச்சேரியில் மாலை 5:40க்கு புறப்படும் விமானம் ஹைதராபாத்துக்கு இரவு 7:25க்கு சென்றடையும். ஹைதராபாத்தில் இரவு 7:55க்கு புறப்படும் விமானம் ராஜமுந்திரிக்கு 9:10க்கு சென்றடையும் என தெரிவித்துள்ளார். கடலூர் மற்றும் புதுவை துறைமுகத்தில் 1ஆம் எண் புயல் எச்சரிக்கை கூண்டு ஏற்றப்பட்டுள்ளது. தென்கிழக்கு வங்கக்கடலில் நேற்று சென்னைக்கு கிழக்கு தென்கிழக்கே 990 கிலோமீட்டர் தொலைவில் காற்றழுத்த தாழ்வு நிலை உருவாகியுள்ளது. இது மேற்கு வடமேற்கு நோக்கி நகர்ந்து இன்றைய தினம் ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு மண்டலமாக வலுவடைந்து 27ஆம் தேதி காலை சூறாவளி புயலாக மாறும் என வானிலை ஆய்வு மையம் அறிவித்துள்ளது. காற்றழுத்த தாழ்வு நிலை காரணமாக வங்கக்கடலில் சூறாவளி காற்று மணிக்கு 35 முதல் 45 கிலோமீட்டர் வேகத்திலும் இடையிடையே 55 கிலோமீட்டர் வேகத்திலும் வீசக்கூடும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது.
இதையடுத்து கடலூர் மற்றும் புதுவை துறைமுகத்தில் 1ஆம் எண் புயல் எச்சரிக்கை கூண்டு ஏற்றப்பட்டுள்ளது. மீனவர்கள் யாரும் கடலுக்கு மீன்பிடிக்க செல்ல வேண்டாம் என மீன்வளத்துறை எச்சரித்துள்ளது. ஊழல் அதிகாரிகளின் சொத்துக்களை பறிமுதல் செய்ய மாணவர் மற்றும் பெற்றோர் நலசங்க தலைவர் பாலசுப்ரமணியன் வலியுறுத்தியுள்ளார். இது தொடர்பாக அவர் வெளியிட்டுள்ள அறிக்கையில், புதுச்சேரியில் சம்பிரதாயத்திற்காக லஞ்ச ஒழிப்பு விழிப்புணர்வு உறுதிமொழி ஏற்கும் நிகழ்ச்சி நடத்துகின்றனர். வெளிநாட்டு வாழ் இந்தியர்களுக்காக ஒதுக்கப்பட்ட மருத்துவ இடங்களில் போலி ஆவணங்கள் மூலம் வெளிநாட்டு தூதரகத்தில் சான்று பெற்று விண்ணப்பித்த மாணவர்கள் மீது நடவடிக்கை எடுக்க மத்திய உள்துறை அமைச்சகத்திடம் புகார் அளிக்கப்பட்டது. சுகாதாரத்துறையில் மருந்துகள் கொள்முதலில் 3 கோடிக்கு மேல் ஊழல், மாசு கட்டுப்பாட்டு வாரியத்தில் விதிகளை மீறி தனியார் தொழிற்சாலைகளுக்கு அனுமதி அளித்த சுற்றுச்சூழல் துறை அதிகாரிகள் மீது ஊழல் புகார் பதிவு, போக்குவரத்து, பத்திரப்பதிவு துறை மற்றும் வணிக வரித்துறையில் GST முறைகேடு குறித்து சிபிஐ விசாரித்து வருகிறது. புதுச்சேரி அரசு ஊழலில் ஈடுபட்ட அதிகாரிகளின் சொத்துக்களை பறிமுதல் செய்ய வேண்டுமென குறிப்பிடப்பட்டுள்ளது. இத்துடன் செய்திகள் நிறைவடைந்தன. வணக்கம்.